ஹாய் மீடியாஸ், நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரூம் எதுன்னு கேட்டால் இந்த சமையல் ரூமை தான் சொல்ல முடியும். அதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டேன். 2 மாதம் ஆயிடுச்சுங்க. தம்பிக்கு சம்மர் லீவ் விட்டதுலேருந்து க்ளீன் பண்ணுவேன். ஆனால் அவ்வளோவும் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். ஏதோ ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதனால் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பையனும் ஸ்கூல் போயிட்டான். வீட்டில் எந்த வேலையும் இல்லை, லீவ் போட்டேன். அதனால் சரி இந்த வேலையாவது பார்க்கலாம் ஒருபடியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீனிங் ஒர்க்கில் தான் இறங்கிட்டேன். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் க்ளீன் பண்ணலானவே வந்தேன். இருந்தாலும் அந்த அரிசி, பொட்டுக்கல்ல இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அள்ளி வாயில் போட்டுகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒளி வச்சுருந்த அந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 50, ஒரு ரூ. 40, அப்புறம் ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 அந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் கிடச்சிச்சு. இந்த வீடியோ அவன் பார்க்குறதுக்குள்ளே நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து வேறு இடத்துல வந்து சேவ் பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா செலவு பண்ணிடணும் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். எப்போயாவது பூக்காரர் வந்தாலோ அல்லது இடியாப்பம் அந்த மாதிரி ரோட்டில் வெங்காயம் தக்காளி ஏதாவது விற்றுட்டு வரப்போ நான் வந்து இந்த அமௌண்ட்டை தேடுறப்ப எனக்கு அந்த அமௌண்ட் கண்ணிலே சிக்காது. இப்போ பாருங்கள், நான் வீடை க்ளீன் பண்ணுறப்ப எனக்கு அந்த அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கிது. பல மாதமாக அந்த டப்பாலாம் சும்மாவே இருக்குது. என்றைக்காவது இதுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கழுவிட்டு அந்த காஞ்ச மிளகா, பொட்டுக்கல்ல இந்த மாதிரி எல்லாம் அதில் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். க்ரீன் கலர் பாக்ஸ் எல்லாமே போல மிட்டாய் பாக்ஸ். அதை இப்போ தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோண்டை சாப்பிடுவேன். அதனால் வந்து அதுவுமே எனக்கு பாக்ஸாக தான் வாங்கி தருவான். ஏன்னா வீட்டில் சண்டையே நடந்துடும் எனக்கு எல்லோண்டை வாங்காமல் வீட்டுக்கு வந்துட்டானா. அதனால் அதுவும் பாக்ஸாக ஒரு வாரத்துக்கு ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லி நான் காலி பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பழக்கிட்டா அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிற மாதிரி ஆயிடுறேன். ஏன்னா அது வந்து கார்த்தி என்ன நினைப்பானா, அது அதிகமாக வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு வெறுத்துருவேன் அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுப்பானு என்னன்னு தெரியல. ஆனால் அவன் அதிகமாக வாங்கி கொடுக்குறப்ப தான் நேற்று 2 வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி 1 தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தோணும். பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சு, செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன வீட்டை தொடச்சி விட்டுட்டா வேலையே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் கையோடு முடிச்சிட்டேங்க. கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டை பார்த்தா எப்பயுமே இப்படி தானே இருக்கும். க்ளீன் பண்ணியும் இதே மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நின்னேன். ஆனால் என்ன, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசகசன பொருளாக கிடக்கும். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டேன். ஏதோ நீட்டாக தேவையான பொருளை மட்டும் முன்னாடி வச்சுருக்கிறேன். எதுக்கு சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. எனக்கே ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியலன்னு தான் சொல்லணும். நார்மலாக எப்போயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் க்ளீன் பண்ணியிருக்கேன் வீட்டை. வீட்டுக்கு வந்ததும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. எப்போயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு விட்டுருவான். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை க்ளீன் பண்ணேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே மீடியாஸ், நீங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க.